ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மீதமான சாதத்தை வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெளியில் நல்ல மொறு மொறுனும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு மீதமான சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக இதில் மல்லியும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கையிலேயே இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சாதத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். கையிலேயே நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற வச்சிருங்க. நம்ம சேர்த்துருந்த ரவெல்லாம் ஊறி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் அதிகம் இழுக்காமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கும்போது நமக்கு கையில் அந்த அளவுக்கு ஒட்டாது. ஒரு சின்ன பால் ஷேப்பில் உருண்டை உருட்டிட்டு லைட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம், இல்லை கட்லெட் மாதிரி ரெடி பண்ணலாம், இல்லைனா சிலிண்டர் ஷேப்புக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு தட்டில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெளியில் நல்ல மொறு மொறுனும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெந்து கிடைக்கும். 2 பக்கமும் இது மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இனிமேல் சாதம் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.